everybody, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா introduction to Java programming language ஓட introduction என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So Java யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா Sun Microsystems 1991ல டெவலப் பண்ணாங்க. So இத வந்து Oracleன்ற கம்பெனி லேட்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. So இனிஷியலா இந்த Java programming language யார் டெவலப் பண்ணா அப்படின்னா ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்றவங்க, பேட்ரிக் நாட்டன் அப்படின்றவங்க தான் இனிஷியலா Java programming language டெவலப் பண்ணவங்க. So Java வந்து சிம்பிள் programming language. ஏன் அப்படின்னா it involves writing, compiling and debugging a program. So next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Java virtual machine. Java virtual machine நம்ம காமனா JVM அப்படின்னு சொல்லுவோம். So JVM என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கம்ப்யூட்டர், அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டர்ல போடணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது 3 phase. ஒன்னு ரைட்டிங் அ ப்ரோக்ராம், இன்னொன்னு கம்பைலிங் அ ப்ரோக்ராம், தேர்ட் ஒன் வந்து எக்ஸிக்யூட்டிங் அ ப்ரோக்ராம். சோ ரைட்டிங் அ ப்ரோக்ராம் அப்படின்றது டன் பை அஸ், அதாவது நீங்களோ இல்ல நானோ இல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராமரோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரைட்டிங் அ ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்பைலிங் அ ப்ரோக்ராம். சோ நம்ம எழுதுற சோர்ஸ் கோட் வந்து கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. சோ கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மிஷின் கோட் கொடுத்தா மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு அது புரியும். சோ அந்த மாதிரி நம்ம எழுதுற சோர்ஸ் கோட மிஷின் கோட கன்வெர்ட் பண்றதுதான் கம்பைலர். சோ இங்க ஜாவா கம்பைலரா எது யூஸ் ஆகுது அப்படின்னா ஜாவா சி கம்பைலர் தான் இங்க நம்ம எழுதுற சோர்ஸ் கோட மிஷின் கோட கன்வெர்ட் பண்றது. சோ ஜாவா சி கம்பைலர் அந்த வேலையை பார்க்கும், which is the primary ஜாவா சி கம்பைலர். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எழுதுற ஜாவா ப்ரோக்ராம இன்புட்டா எடுத்துட்டு பைட் கோட அது அவுட்புட்டா கொடுக்கும். இட் ஜெனரேட் ஜாவா பைட் கோட் as அவுட்புட். தேர்ட் பேஸ் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம். எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பைலர் ப்ரொடியூஸ் பண்ற பைட் கோட வந்து இந்த JVM வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சோ இதுதான் வந்து JVM ஓட மெயின் ஃபங்க்ஷன். என்ன அப்படின்னா கம்பைலர் ஜெனரேட் பண்ற பைட் கோட JVM எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் JVM ஓட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, சோ இதுதான் 3 பேஸ். ஒன்னு ரைட்டிங் அ ப்ரோக்ராம், கம்பைலிங் அ ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் அ ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் அ பைட் கோட். பைட் கோட்னா என்ன அப்படின்னு இன்னும் நம்மளுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா சோர்ஸ் கோட், நம்ம எழுதுற சோர்ஸ் கோட் வந்து கம்பைலர், இங்க நம்ம என்ன கம்பைலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜாவா சி கம்பைலர், இது வந்து பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். சோ பைட் கோட் வந்து JVM பைட் கோட எக்ஸிக்யூட் பண்ணி மிஷின் கோடா நம்மளுக்கு கொண்டு வரும். சோ இது வந்து இந்த மிஷின் கோட் வந்து கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அது நம்மளுக்கு ரெக்வயர்ட் அவுட்புட் என்ன வேணுமோ அது நம்மளுக்கு அது கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது நம்ம எப்படி காமனா சொல்லுவோம் அப்படின்னா JDK அப்படின்னு சொல்லுவோம். as the name suggests, நேமுக்கு பொறுத்த மாதிரியே this is a complete Java development kit that includes JRE, compilers and various tools. சோ இந்த நேமுக்கு பொறுத்த மாதிரியே JDK அப்படின்றனாலே இந்த டெவலப்மெண்ட் கிட்குள்ளதான் எல்லா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸுமே, நம்ம ஜாவால யூஸ் பண்ற எல்லா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸுமே இதுக்குள்ளதான் இருக்கும். So to create, compile and run a Java program, ஒரு ப்ரோக்ராம நம்ம கிரியேட் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர்ல நம்ம JDK இன்ஸ்டால் பண்ணிருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஓகே, so this is called as Java development kit JDK அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா Java runtime environment. இப்ப நம்ம JDK பார்க்கும் போதே JDK குள்ள JRE, compilers and various tools இருக்கும். அப்ப இங்கே நம்ம JRE அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். So JRE னா என்ன அப்படின்னா JRE is a part of JDK. So JDK ல ஒரு பார்ட் தான் JRE. அப்படின்னு என்ன அப்படின்னா JDK includes JRE. Okay, so when you have JRE installed on your system, you can run a program, however you won't be able to compile it. இப்ப நீங்க JRE மட்டும் உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு ப்ரோக்ராம ரன் பண்ண முடியும், ஆனா கம்பைல் பண்ண முடியாது. சோ கம்பைல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு JDK-வும் கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால்டா இருக்கணும். ஓகே, so when you only need to run a Java program, you would only need JRE. Okay, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. சோ ஜாவாவோட மெயின் ஃபீச்சர்ஸ்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், தேர்ட் ஒன் சிம்பிள் ரோபஸ்ட் லாங்குவேஜ், மல்டி த்ரெடிங் அண்ட் போர்ட்டபிள். சோ இதெல்லாம் தான் ஜாவாவோட மெயின் ஃபீச்சர்ஸ். சோ நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா Java language is called platform independent because the program can run on any platform, that is the operating system. Platform அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் இந்த ப்ரோக்ராம நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோக்ராம் இஸ் நத்திங் பட் OS. OS அப்படின்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நம்ம எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வேணாலும் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம ரன் பண்ணலாம். சோ ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு JVM, அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின், ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கும் வேரி ஆகும். ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எல்லாத்துலயுமே கடைசியில சிமிலரா தான் இருக்கும். சோ அதனால எந்த ப்ரோக்ராம்ல ரன் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் சிமிலரா இருக்கும்ன்ற காரணத்தினாலதான் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். So different operating systems have different JVMs. அப்படி இருந்தாலுமே கடைசியில நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எல்லா OS லயுமே எல்லா JVMs லயுமே சிமிலரா தான் இருக்கும். அதனாலதான்
Java is called as platform independent. Next என்ன அப்படின்னா object oriented programming language அப்படின்னு சொல்லி ஜாவாவை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா Java is a object oriented programming language because without class and object it is impossible to write any Java program. So ஒரு Java programல class ஓ இல்ல object ஓ இல்லாம நம்மளால Java program எழுத முடியாது. So object அப்படின்றது compulsory. அதனாலதான் it is called as object oriented programming language. So Java வந்து is not pure object oriented. So இத வந்து நம்ம pure object oriented சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா because it supports non-primitive data types but it compulsory need an object. இது வந்து C++ல யூஸ் பண்ற மாதிரி non-primitive data types இது சப்போர்ட் பண்ணும். ஆனாலும் it compulsory need an object இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணவே முடியும். அதனாலதான் it is called as object oriented programming language. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா simple அப்படின்னா ஏன் இந்த லாங்குவேஜ் சிம்பிள் அப்படின்னா Java is very easy to learn and its syntax is simple. நம்ம இந்த Java programல யூஸ் பண்ற syntax எல்லாமே it is very simple, clean and easy to understand. அதனால Java is a simple programming language. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா robust language. இதுல வந்து strong memory management இருக்கறனாலயும் C++ல யூஸ் பண்ற மாதிரி பாயிண்டர்ஸ்ல இங்க யூஸ் பண்ணாதனாலயும் it is called as robust language. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மல்டி த்ரெட்டிங். சோ மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு த்ரெட் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம ஒரு ப்ரோக்ராம லைட் எஃபிஷியன்ட்டா பண்றது. ஆனா இங்க மல்டி த்ரெட்டிங் ஒரு ப்ரோக்ராம the main purpose of multi-threading is to provide simultaneous execution of 2 or more parts of a program. So 2 or more parts of a program நம்ம simultaneously execute பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஜாவா ப்ரோக்ராம நம்ம இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்ணலாம் அப்படின்றதுக்காக மல்டி த்ரெட்டிங் இஸ் அ மெயின் ஃபீச்சர் ஆஃப் ஜாவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா போர்ட்டபிள். நம்ம வந்து ஃபர்ஸ்டே பார்த்தோம், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்லயே பார்த்தோம். அது வந்து எங்க வேணாலும் நம்ம அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணலாம், எங்க வேணாலும் இந்த ப்ரோக்ராம் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தோம். So whenever the Java is compiled, the compiler generates a byte code. So எப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுதோ அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பைட் கோட ஜெனரேட் பண்ணும். So now the byte code that are generated and are saved and can be run on any machine that has JVM. எந்த மிஷின்ல வேணாலும் அது ரன் பண்ணலாம். ஒரு எந்த மிஷின்ல வந்து JVM இருக்கும் அந்த மிஷின்ல எந்த மிஷின்ல வேணாலும் அது ரன் பண்ணலாம் அப்படின்றனால it is called as portable. Okay, so main features of Java அப்படின்றதுல platform independent, object oriented, simple, robust language, multi-threading. So நம்ம இங்க என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா what is Java, JVM, JDK, JRE and main features of Java பார்த்தோம். இதுதான் introduction to Java. Okay, so நான் உங்களை next வீடியோல பார்க்கிறேன். சேனலை subscribe பண்ணுங்க. Thank you.